மக்களே, இது ஒயிட் பிரியாணி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தேங்காய் பாலெல்லாம் போட்டு செய்வாங்க. இது எங்கள் அம்மா செய்வாங்க. இது அதே மாதிரி எங்கள் பெரியம்மா செய்வாங்க பெங்களூரில். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியண்ட் எதுவுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தொக்கு, புதினா, பச்சை மிளகாய், உப்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இவ்வளோதாங்க. ஓகே, இது எப்படி இருக்கும்னுட்டு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் அப்படியே எல்லாம் தனித்தனியாக வரும். இது பாண்டான் லீவ்ஸுங்க. ஒரு சின்ன டேஸ்ட் மேக்கர் அது. ஓகே, பாருங்கள், அடிப்பிடிக்காங்க, சூப்பராக வந்திருக்குல்ல. இது ஒரு மீடியம் ஃபேமிலிக்கு 3 பேர் சாப்பிட்லாம். குட்டி பசங்க இருக்கிறாங்கன்னா அப்பா, அம்மா, 2 பசங்க, 4 பேர் சாப்பிட்லாம். இதில் நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுங்க. மனம் தான், அதனால் என்னால் பேச முடியல, சாரி. அப்புறமா இதுக்கு எங்கள் சித்தி வீட்டில் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இது தக்காளி போட்டு செய்யும் பொழுது, அதாவது தக்காளி சாதம் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கும் புதினா சட்னி பண்ணுவாங்கப்பா. மை காட், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தக்காளி சட்னி, கார சட்னி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இதுக்கு நான் சைட் டிஷ் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கு நான் ஒரு வெஜ்ஜு நான்வெஜ் கிரேவி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா தேங்காய், சன்ஃப்ளவர் சீடு, ஓகேங்களா, அது போட்டு அரைச்சிருக்கிறேன். பாருங்கள் என்ன அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த கிரேவி அந்த ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இன்னும் வேறு ஏதாச்சும் பரோட்டா, ஃபுல்கா, அப்புறம் ஹோட்டல்லேருந்து நீங்கள் கார்லிக் ப்ரெட்டு, அப்புறம் கார்லிக் நான், அது குல்ச்சா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்ய தெரியும்னா வச்சு ஜமாயிங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான இந்த இடியாப்பம், அதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கிரேவியில் நான் கொஞ்சம் கூட டேஸ்ட் மேக்கர் போடலை. எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இப்போ அஜினோமோட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. யாரும் எதிர்பார்க்கல, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் பசியோடு வராங்க. அவங்களுக்கு அதில் என்ன இன்க்ரீடியண்ட் இருக்குதுன்னு தெரியறதில்ல. அவங்களெல்லாம் தயவு செய்து ஏமாத்தாதீங்கப்பா. இதில் டேஸ்ட் மேக்கர் எதுவும் கிடையாது. நேச்சுரல் டேஸ்ட் மேக்கர் ஒன்று இருக்குது. அது என்னன்றது நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. வாங்க, இதை இப்போ நான் சர்வ் பண்ணி தட்டில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரைஸ் எடுத்தாச்சு. அப்படி ஃப்ளிப் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஓகே, இதுக்கு அந்த கிரேவி போட போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். கம வாசம் வருதே. சரி, ஓகே, இதை போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. இதே மாதிரி செய்யுங்க. இந்த கிரேவி எப்படி செஞ்சேன்னுட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த கிரேவி, சிம்பிளான கிரேவிங்க இது நான் சொல்லித்தரேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெல்லாம் கிடையாதுங்க. இது நம்ம ஓன் ஸ்டைல். நீங்கள் அதுக்கு 7 ஸ்டார் 10 ஸ்டார் எதுனா வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே உங்கள் தோலை தட்டிட்டு மார்க் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு புது ரெசிபியோட சீக்கிரமாக உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ராகு வாராகி நாயகி.